ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேலிபர் இங்கிலீஷ். இந்த லெசனில் நம்ம கிட்டத்தட்ட 20 ஆங்கில வாக்கியங்கள் கற்றுக்க போகிறோம். அதை மகிழ்ச்சியோடு கற்றுக்கலாம். முதல்ல என்னுடைய சொந்த விவகாரத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம். அதாவது என்னோடய சொந்த விஷயத்தில் தலையிடாத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் மெடில் இன் மை ப்ரைவேட் லைஃப், டோன்ட் மெடில் இன் மை ப்ரைவேட் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். தோசைக்கல்லில் சுற்றி எண்ணெய் தடவு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் swirl some oil around the frying pan, swirl some oil around the frying pan அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல swirl அப்படின்னா சுழலுதல் அல்லது சுழற்றுதல் அப்படின்னு அர்த்தம். வலி உயிரே போகுது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் இட்ஸ் பெயினிங் லைக் ஹெல், இட்ஸ் பெயினிங் லைக் ஹெல் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல லைக் ஹெல் அப்படின்றதுக்கு மீனிங் வெரி மச் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம கோபமாக இருக்கும்போது, டென்ஷனாக இருக்கும்போது வெரி மச்ன்ற வார்த்தையை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கு லைக் ஹெல் அப்படின்ற ஃப்ரேஸை நம்ம பயன்படுத்தலாம். பசி உயிரே போகுது அப்படின்றத ஐ ஃபீல் ஹங்க்ரி லைக் ஹெல், ஐ ஃபீல் ஹங்க்ரி லைக் ஹெல் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ஜினியருக்கு படிக்கிறேன் அப்படின்றத ஐ எம் ஸ்டடியிங் டு பி அன் என்ஜினியர், ஐ எம் ஸ்டடியிங் டு பி அன் என்ஜினியர் அப்படின்னு சொல்லலாம். அவன் டாக்டருக்கு படிக்கிறான் அப்படின்றத he is studying to be a doctor, he is studying to be a doctor அப்படின்னு சொல்லலாம். நீ என்னவாக விரும்புகிற அப்படின்னு கேட்போம். அதாவது நீ ஃப்யூச்சரில் என்னவா ஆக விரும்புகிற அப்படின்றத இங்கிலீஷில் வாட் would you like to be when you grow up, what would you like to be when you grow up அப்படின்னு கேட்கலாம். டாப்பிக்கை விட்டு வெளியில் போகாத அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாராவது டாப்பிக்கை விட்டு வெளியில் போனாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, டாப்பிக்கை விட்டு வெளியில் போகாத அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் கோ ஆஃப் த டாபிக், டோன்ட் கோ ஆஃப் த டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என் சாப்பாட்டில் ஒரு முடி இருக்குது அப்படின்றத தெர் இஸ் அ ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் இன் மை ஃபுட், தெர் இஸ் அ ஸ்ட்ராண்ட் ஆஃப் ஹேர் இன் மை ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அரசு ஊழியரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்ச புடியாக இருக்கிறா அப்படின்னு சொல்லுவோம். அல்லது அரசு ஊழியரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அதை இங்கிலீஷில் she is hell bent on getting married to a government servant, she is hell bent on getting married to a government servant அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களுக்கு கால் பண்ணேன் ஆனால் உங்கள் ஃபோன் எங்கேஜ்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் ஐ கால்ட் யூ பட் யுவர் ஃபோன் வாஸ் எங்கேஜ்ட், ஐ கால்ட் யூ பட் யுவர் ஃபோன் வாஸ் எங்கேஜ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது எனக்கு ஏற்பட்ட மிக மோசமான அனுபவம் அப்படின்றது இட்ஸ் த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் எவர் ஹேட், இட்ஸ் த வேர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஹவ் எவர் ஹேட் அப்படின்னு சொல்லலாம். பைக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் த பைக் இஸ் இன் குட் கண்டிஷன், த பைக் இஸ் இன் குட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். பைக்கு மோசமான நிலையில் இருக்குது, அதாவது பைக்கு மோசமான கண்டிஷனில் இருக்குது அப்படின்றத த பைக் இஸ் இன் பேட் கண்டிஷன், த பைக் இஸ் இன் பேட் கண்டிஷன் அப்படின்னு சொல்லலாம். அவன் மீண்டும் சிக்கலில் சிக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அவன் மீண்டும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்கிலீஷில் he is in trouble again, he is in trouble again அப்படின்னு சொல்லலாம். அவர்களுக்குள் ஏதோ ஒன்று பொதுவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று பொதுவாக இருக்குது, காமனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம இங்கிலீஷில் they have something in common, they have something in common அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவோம். கோபமாக இருக்கும்போது நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம் வழக்கமாக, யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங், யூ ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லுவோம். அதையே கொஞ்சம் நம்ம ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா ஐ ஃபீல் பாதர்ட் தட் யூ கம்ப்ளைன், ஐ ஃபீல் பாதர்ட் தட் யூ கம்ப்ளைன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா ஐ ஆஃபன் நோட்டீஸ் யூ கம்ப்ளைனிங், ஐ ஆஃபன் நோட்டீஸ் யூ கம்ப்ளைனிங் அப்படின்னு சொல்லலாம். அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்றது ஷி இஸ் கோயிங் டு ஹாவ் அ பேபி, ஷி இஸ் கோயிங் டு ஹாவ் அ பேபி அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக வேலை செய்கிறேன் அப்படின்றது ஐ ஒர்க் அஸ் அ மேனேஜர் அட் அ ஹோட்டல், ஐ ஒர்க் அஸ் அ மேனேஜர் அட் அ ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் இட் வித் டுடேஸ் லெசன். இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்த அந்த லெசனுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.